guys, welcome back to my channel. In the vlog la deep cleaning and Sashti vlog தான் பார்க்க போறோம். So ayudha பூஜைக்காக ஃபுல்லா deep clean பண்றதுக்காக நான் arrangements பண்ணியிருந்தது. அதுக்கு அப்புறம் Sashti vlog பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க Instagramல. So அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது எனக்கு. அதனால் ரெயின்போ கம்பெனிலேருந்து நான் இவங்களை வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக டாப் டு பாட்டம் எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இந்த க்ளீனிங்க்கு இவங்க யூஸ் பண்ணுற இந்த வேக்கம் க்ளீனர் வந்து நம்மளுக்கு ஓனாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட இருந்து. அப்படி இல்லைன்னா எனக்கு சர்வீஸ் மட்டும் போதும்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது அவங்களோட சர்வீஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு சின்ன பொருளையும் எடுத்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடு மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சேன். பட் அவங்க ஏசியிலேருந்து அந்த டேபிள் மேலே வச்சுருப்போம் பார்த்தீங்களா திங்ஸு, அது முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒன்று எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரி இருந்தது. மெயினாக இந்த பால்கனியில் நிறைய டஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கடவுளே டிஸ்னியோட ஹேர்ஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இந்த தடவை இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணலாம்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே ரொம்ப 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 ஒர்த்தாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சு அவங்க தொடச்ச மாதிரியே திரும்ப அதை ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்ரூம் பால்கனி டோர் வந்து பார்க்குறதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காமா ஓப்பன் பண்ணியிருக்காமான்னு எனக்கு தெரில. அந்தளவுக்கு க்ளீனாக வைப் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த பால்கனி இந்த சந்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹேர்ஸ்லாம் நிறைய அக்குமுலேட் ஆகிருந்தது. அதெல்லாமே நல்லா அவங்க க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விண்டோ கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விண்டோலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஜியன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அதனால் நான் அதிகமாக அதை ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லி வச்சுருந்தேன். அதையும் அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த கர்டைன்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னாலோ இல்லை இந்த வேக்கம் கிளீனர் உங்களுக்கு வேணும்னாலோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தீபாவளி வருது, நியூ இயர், அதுக்கப்புறம் ஆயுத பூஜை எல்லாமே வருது. ஸோ நீங்கள் வந்து வீட்டை இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஷஷ்டியும் வந்துச்சு. ஸோ அவங்களே வந்து நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி மாப்பும் பண்ணி நீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி வந்துச்சு. ஷஷ்டி வந்து நான் வளர்பிறையில் இந்த மந்த் நான் கும்பிட்டேன். நான் எப்படி ஷஷ்டி விரதம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போது நான் வந்து சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக எல்லோரும் எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து பூஜை பண்ணுவாங்க, காலையில் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு டைம் வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயங்கள் வளரணும், வளர்பிறை அப்படிங்கும் போது வளர்பிறையில் பண்ணோம்னா வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 ஷஷ்டி வரும் ஒரு மந்த்துக்கு. வளர்பிறையில் ஒன்று வரும், தேய்பிறையில் ஒன்று வரும். ஸோ நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். இந்த மந்த் வந்து நான் வளர்பிறை முகூர்த்தத்தில் வந்து கும்பிடுறேன். அதுக்காக மார்னிங்கே நீட்டாக எழுந்திரிச்சு நீட்டாக ரெடி ஆகிட்டு ஷஷ்டி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஃப்ராக் இது. ஸோ இன்றைக்கி சாமி கும்பிடும் போது கொஞ்சம் எல்லோ ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற ஒர்க் கோலம் போடுறது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட கோலம் போடுறதை வந்து ஆட் பண்ணுங்க, நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க போன பூஜை விலாக்ஸ்லலாம். அதனால் நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் மெயினாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு வந்து நான் இந்த எல்லா ஃபிங்கரும் யூஸ் பண்ணி அந்த டபுள் லைன் வர மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. கொஞ்சம் கோலப்படி கொஞ்சம் சிந்துற மாதிரி இருந்தது. பட் அப்படியே பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டனால நான் வந்து சரியாக அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதனால் அப்படியே நம்ம பூஜை பண்ணும் போது எடுத்துக்கலான்னு விட்டாச்சு.
ஸோ பூ, பழம், மாலை, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது அந்த பூ கட் பண்ணுறது, மாலை பார்க்குறது, எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு இந்த ஒர்க் ரொம்பவே பிடிக்கும். எல்லா சாமிக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பூ கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே எல்லா சாமிக்கும் நான் போய் வச்சுட்டேன். பூவெல்லாம் சாமி படத்துக்கு போட்டதுக்கப்புறமா இன்றைக்கி பூஜா கேபினெட்டுக்கு நான் ஜெம்ஸ்டோனில் சில விஷயங்கள் வாங்கியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு, அதுக்கப்புறம் சஷ்டிக்காகவும் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ்டோனில் செஞ்ச லக்ஷ்மி பாதம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லக்கி, வீட்டில் வச்சா ரொம்ப வெல்த் ஆகட்டும், ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த லேம்ப் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு ஜெம்ஸ்டோன் லேம்ப் தான். மெயினாக இந்த ஒயிட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை காம் பண்ணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்கந்தவேல் கூட வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு ஜெம்ஸ்டோனில் செஞ்சது தான். ஸோ மெயினாக எனக்கு இந்த வேல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்பயர்ட் பை எம் அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட பேஜும் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஓம் விளக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சஷ்டி அன்னைக்கு மட்டும் ஏற்றுறதுக்காக இந்த விளக்கு வாங்கியிருந்தேன். ஸோ சஷ்டி அப்போ நம்ம முருகருக்கு கும்பிடும் போது எப்பவுமே ஏற்றுற விளக்கு இல்லாமல் சின்னதாக தனியாக ஒரு விளக்கு இதுக்குன்னு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து நெய் தீபம் போடுறது ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு ஓம் விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த வாங்கின திங்ஸ்க்கெல்லாம் எப்பவும் போல் நம்ம வந்து அந்த பட்டை போடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து எப்பவுமே நான் செய்கிறது தான். நிறைய விளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன். சந்தனம், மஞ்சள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் போட்டு நான் வந்து கரைப்பேன். தண்ணி நார்மல் தண்ணி இல்லாமல் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டிவைன் ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி குட் ஸ்மெல் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து விடாமல் செஞ்சுட்டே இருப்பீங்க. நான் வந்து இப்படி தான் இதை செய்வேன். ஸோ எல்லாம் கரைச்சதுக்கப்புறமா ஒன்றுக்கு அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு தனியாக இந்த பிளேட்டும் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே நான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ கீழே தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் ஸ்டோன் வந்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு காம் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் நான் வந்து வச்சுருந்தேன். இது வந்து தனியாக வச்சா அது ஸ்ட்ரெடியாக நிற்காதுங்கிறதுக்காக அரிசியில் வச்சுருந்தேன். அதுக்கும் பொட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இனிமேட்டு டெய்லியும் அதில் அரிசி வச்சுட்டு அதை நம்ம சமைக்கும் போது எடுத்து அந்த இதை ஆட் பண்ணி கூட குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து அதே மாதிரி அந்த ஒயிட் லேம்ப் அதுக்கும் நீட்டாக போட்டெல்லாம் வச்சாச்சு. எப்போவுமே இந்த எல்லோ ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த பிளேஸே. ஒயிட்ஸ் அண்ட் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அடுத்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டெப்புக்கெலாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இது டச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது வர விலாகில் நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். அண்டு இங்கே இந்த சின்ன விக்கிரகங்கள்லாம் வச்சதுக்கப்புறமா பெரிய மாலை, இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு முருகர் ஒரு விலாகில் கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சஷ்டி வரும்போது மட்டும் மாதத்துக்கு 2 தடவை வருது இல்லைங்களா, அதில் ஒரு சஷ்டி தான் நான் வந்து கும்பிடுவேன். அதுக்கு வந்து இனி மாலை போட்டு கும்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நார்மலாக பூ விட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி முருகரை வந்து அலங்காரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாலை போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விலாகுக்காக இந்த தனியாக முருகருக்கு மட்டும் வச்சுருக்க இந்த படத்துக்கு வந்து இந்த விளக்குக்கு நான் வந்து நெய் தீபம் போடுறேன். மெயினாக சஷ்டி அப்போ வள்ளி தெய்வானையோட முருகர் படம் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்பவே ஸ்பெஷல். தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சரவண பவன் எழுதி விளக்கு வைப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது இந்த வீக் நான் பண்ணல, நெக்ஸ்ட் வீக்லேருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் மெயினாக அது வந்து மனை பலகை போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அது நான் வாங்கலை, இங்கே எதுவும் கிடைக்கல. அதனால் நான் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் சஷ்டி அப்படியே என் கூட சேர்ந்து கும்பிட்றது ரொம்பவே நல்லது. ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. சஷ்டி விரதம் கும்பிடும் போது நீங்கள் வந்து விரதம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம், இல்லைனா நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு வேளை இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி.
சஷ்டி விரதம் ஒருத்தரும் ஒரு காரணங்களுக்கு இருப்பாங்க. நான் வந்து மெயினாக நிறைய டியூஸ்டேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா முருகருக்கு பண்ணுவேன். ஸோ முருகருக்கு உகந்த ஒரு திதி அப்படிங்கிறதுனால இனி சஷ்டியை வந்து இந்த மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா அந்த தசாங்க பொடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் வீட்டுக்கே. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசம் பாடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து அதை அடிக்கடி பாடுவேன். இந்த டைமில் ஒரு தடவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கும்பிட்டு ஒரு மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அந்த படைச்ச பலகாரத்தில் ஏதோ ஒன்று ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே பூஜையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மந்த் சஷ்டி நீங்களும் கும்பிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.